ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் நியூரோனோட ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று இதில் காட்டியிருக்கேன். ஸோ நான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது என்ன, எப்படி எங்களோட ஹியூமன் பிரெயினில் இருக்கிற நியூரோன் இல்லாட்டி என்ன பயாலஜிக்கல் நியூரோன் வந்து என்ன எப்படி பேசிக்காக வந்து ஒர்க் பண்ணுது என்னடா என்ன பார்த்தீங்கன்னா எங்களோட நியூரல் நெட்ஒர்க் பார்த்தீங்கன்னா என்ன பயாலஜிக்கல் நியூரோனில் வந்து இன்ஸ்பயர் ஆகல இல்லாட்டி என்ன மிமிக் பண்ணித்தான் என்ன எங்களோட நியூரல் நெட்ஒர்க் ஆர்கிடெக்சர் வந்து டெவலப் பண்ணிக்காங்க. அகெயின் இது எக்ஸாக்டாக வந்து இங்கே யாருமே எப்படி ஒர்க் பண்ணது யாருக்குமே தெரியாது. பட் என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் ஒரு மோட்டிவேஷன் மட்டும்தான் சரி. இந்த இப்போ இந்த வேற வந்து எப்படி எங்களோட ஹியூமன் பிரெயின் ஒர்க் பண்ணுதுன்ட்டு எந்த ஒரு ரிசர்ச்லயோ இல்லை எந்த ஒரு சயின்டிஸ்டாலும் இன்னும் இந்த வேற அது கண்டுபிடிக்கப்படலை. பட் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் என்ன எங்களோட நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் டெவலப் பண்ணிக்காங்க. நான் ஆல்ரெடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் என்னோட நியூரல் நெட்வொர்க் தியரட்டிக்கல் சீரிஸ் ஒன்று போயிட்டு அதில் வந்து ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கேன் நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர். ஸோ இங்கே இன்றைக்கு வந்து இந்த பயாலஜிக்கல் நியூரனை பற்றி ஒரு பேசிக் ஒரு ஐடியா பார்த்தோம். ஓகே, இது இதில் பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் நியூரனோட ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு இமேஜ் ஸ்ட்ரக்சர் இருக்கு. இது வந்து ஆண்ட்ரோஎன்ஜி டீப் லிண்டட் அந்த வெப்சைட்லேருந்து ரெஃபர் பண்ண இமேஜ் உண்டு. ஸோ இதில் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு செல் பாடி என்ன எங்களோட ஹியூமன் பிரெயினில் இல்லைன்னா ஹியூமன் பிரெயினில் இருக்கிற ஒரு பயாலஜிக்கல் நியூரோனோட ஒரு செல் பாடி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ அதில் இன்சைட்டில் வந்து நியூக்ளியஸ் என்று சொல்கிற ஒரு என்ன ஒரு பாட்டும் இருக்க. நீங்கள் பயாலஜிக்கல் பேக்ரவுண்டில் இருந்து பார்க்குறீங்கன்னா நான் என்ன சொல்கிறேன், இந்த டெர்மினாலஜி வந்து உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய இருக்கு. இன்றைக்கி நம்ம டீப்பாக இதில் கைக்க போகல. பட் இந்த ஸ்ட்ரக்சரில் வரங்கோ இப்போ ரொம்ப நாங்களுக்கு திருப்பி நாங்கள் ஆர்கிடெக்டில் ஒரு இன்புட், அதாவது நியூரல் நெட்ஒர்க்கில் வந்து என்ன இன்புட் லேயர் ஒன்று இருக்கும். சரி, நாங்கள் ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா அதில் இன்புட்டை கொடுப்போம். இப்படி எந்த இன்புட் லேயர் அளவுக்கு இங்கே வந்து எங்களோட பயாலஜிக்கல் நிறைய எப்படி இன்புட் போகுதுண்டா இந்த பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன லேயர் மாதிரி இருக்குது தானே, அதை வந்து நாங்கள் டென்ட்ரைட்ஸ் சரி. அந்த டென்ட்ரைட்ஸ் ஒரு கான்செப்ட் தான் என்ன, இதுதான் என்ன சிக்னலை வந்து ரிசீவ் பண்ண போகுது. எங்களோட நியூரோனுக்கு வந்து சிக்னலை ரிசீவ் பண்ணி அதை வந்து ப்ரொசஸ் பண்ணி போட்டு என்ன அதை அவுட்புட்டாக கொடுக்க போகுது. ஸோ அவுட்புட்டே எங்களோட ஆர்டிஃபிஷியல் நியூரல் என்ன இந்த ப்ரொசஸ்ன்றது என்ன ஒரு கம்ப்யூட்டேஷனல் என்ன மேத்தமெட்டிக்கல் பார்ட் என்ன ஒரு கம்ப்யூட்டேஷனல் பார்ட்டை தான் நாங்கள் என்ன இங்கே ப்ரொசஸ்ன்னு சொல்கிறோம். எங்களோட ஹியூமன் நியூரோனும் என்ன அதை அதை மாதிரியான ஒரு ப்ராசஸை வந்து இன்சைடில் பண்ணி எங்களை அவுட்புட்டாக வந்து தரப்போது. இப்போ எங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரக்சரில் வந்து எங்களோட ஆர்கிடெக்சர் நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒரு அவுட்புட் லேயர் இருக்கு. இங்கே வந்து எப்படி அந்த அவுட்புட் வந்து எந்த லேயரோட வரப்போ அதை ஆக்ஷன் ஓடும். இல்லை ஆக்ஷன் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆக்ஷன் இதில் நான் ஹைலைட் நீங்கள் மவுஸால் ஹவர் ஓவர் பண்ணுறத பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷன் தான் என்ன எங்கட அவுட்புட் வந்து என்ன எங்கட பயாலஜிக்கல் நியூரனால வர போகிற அவுட்புட்டை வந்து பாஸ் பண்ணும்போது இதை வந்து சம்டைம் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ்ன்றும் வர சொல்லுவாங்க. ஸோ ஓகே, இது எல்லாமே பயாலஜிக்கல் கான்செப்ட். ஸோ இது வந்து இந்த அவுட்புட் வந்து இதோட தான் டிரெக்டாக ஒரு அவுட்புட் இல்லை. இப்போ உங்களுக்கு தெரியும் இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் என்ன நியூரான்ஸ் கிட்டத்தட்ட என்ன மில்லியன்ஸ் ஆஃப் நியூரான்ஸ் வந்து எங்களோட பிரெயினில் ஒர்க் பண்ணிருக்கு. ஸோ அப்படி என்ன இதில் வர அவுட்புட் அந்த ஆக்ஷனில் வர அவுட்புட் தான் என்ன இன்னொரு நியூரன் அனதர் பயாலஜிக்கல் நியூரனுக்கு வந்து இன்புட்டாக வந்து போகுது. அகெயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எல்லா நியூரோனுமே கனெக்ட் ஆயிரும். கூட ஆர்கிடெக்சரை பார்த்தீங்கன்னா நியூரல் நெட் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா இன்புட் லேயர் அவுட்புட் லேயர் கிடில் லேயர் எல்லாமே கனெக்டட் தான் இருக்கு. என்ன அதை ஃபுல்லி கனெக்டட் வர கதைப்போம். ஸோ அதை மாதிரி வந்து ஹியூமன் பிரெயின் என்ன கனெக்டடாக இருக்க போது இந்த எக்ஸலில் வர அவுட்புட் தான் என்ன இன்னொரு நியூரன் இன்னொரு பயாலஜிக்கல் நியூரன் இல்லை எனக்கு ஹியூமன் பிரெயினில் இருக்கிற அனதர் நியூரனுக்கு வந்து இன்புட் சிக்னலாக வந்து போகுது. அப்போ இது சேம் கான்செப்ட் தான் எனக்கு நியூரல் நெட்வொர்க்கில் எப்போ வரேன் ஒரு லேயரில் வர அவுட்புட் இன்னொரு லேயருக்கு இன்புட்டாக இருக்க போகுது. சேம் டைம் அடுத்த லேயரில் வர இன்புட் அதெல்லாம் ப்ரோசஸ் பண்ணி வர அவுட்புட் என்ன அதுக்கு அடுத்த லேயரில் வந்து என்ன அவுட்புட்டாக இருக்கும். இந்த சேம் கான்செப்ட் எப்படி வருதுண்டு எப்படி வந்தாண்டு எங்களோட ஹியூமன் பிரெயின்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இதை டெவலப் பண்ணாங்க. எகெயின் இது வந்து என்ன எக்ஸாக்டாக அப்படி ஹியூமன் பிரெயின் ஒர்க் பண்ணி இது வரை யாருமே கண்டுபிடிக்க. ஸோ இது பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று போட்டுருக்கேன். உங்களுக்கு தெரியும் இப்போ என்ன செல் பாடி ஒன்று இருக்குது, நியூக்ளியஸ் மற்றது வந்து ஆக்ஷன் டென்ட்ரைட்ஸ் இன்புட் அவுட்புட்னு சொல்லி அப்படியே அடுத்த என்ன இன்னொரு நியூரோனுக்கு பாஸ் ஆகுது இங்கே பயாலஜிக்கல் கண்டாக்ட்ஸில். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களோட ரைட் சைடில் ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைட் மேத்தமெட்டிக்கல் மாடல் ஆஃப் நியூரன் போட்டு உனக்கு என்ன சேம் கான்செப்ட் எப்படி இங்கே அப்ளை ஆயிருக்குன்னா உங்கள் இன்புட்டாக வந்து நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர்ஸ் நான் ஃபீட் பண்ணுறேன் பேமெண்ட் ஒரு பேசிக் எங்களுக்கு வந்து இன்புட்டாக வந்து இந்த டென்ட்ரைட்ஸ் மூலமாக சிக்னல் கிடைச்ச மாதிரி இங்கே மேத்தமெட்டிக்கல் மாடல் ரிப்ரஸன்டேஷன் என்ன இன்புட்டாக வந்து என்ன ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். ஸோ வேல்யூவை பாஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஒரு ப்ரோசஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சிங்கிள் நியூரோன்லேயே நீங்கள் காட்டலாம். நாங்கள் வந்து என்ன ஒரு 3 நியூரோன் என்ன இன்சைட் தான் அந்த இன்சைட்டில் வந்து 3 கட்டில நீங்கள் கிடல் லேயரை கன்சிடர் பண்ணிங்கன்னா 3 நியூரோன் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த இன்புட் எடுத்து என்ன ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்து இன்சைடில் நடக்கும் ஒரு கம்ப்யூட்டேஷனல் பார்ட் நடக்கும். அங்கே மேபி ஆக்டிவேஷன் இல்லாட்டி என்ன நாங்கள் இன்புட் டைம் வெயிட் டைம் வந்து என்ன சம் பண்ணி என்ன சமேஷன் பண்ணி இல்லாட்டி என்ன மல்டிப்ளை பண்ணி வேறு சம் பண்ணி என்ன அதுல இருந்து ஆக்டிவேஷன் அப்ளை பண்ணி என்ன ஒரு கருத்துன்னு சொல்கிறோம். கம்மன் டீப்பாக கதைக்கல லேட்டராக பார்க்கலாம் ப்ராக்டிக்கலில் வந்து. ஸோ அப்படி ஒரு மேத்தமெட்டிக்கல் பார்ட் நடந்து ஒரு அவுட்புட்டை கொடுக்கும்போது அந்த அவுட்புட் கொடுக்கும்போது என்ன ஒரு கிளாஸிஃபிகேஷனாக 0.2 என்ன ஒரு அவுட்புட் 0.7 அது வந்து எங்களோட அவுட்புட்ல இறக்கி அது வந்து எங்களுக்கு ஆக்சன் ஆச்சுனாங்க. இங்கே வந்து எங்களை அவுட்புட் லேயர் வைக்கிறேன் இன்புட் வந்து எங்கள் நீங்கள் டேரெக்டாக இன்புட் லேயர் வைக்கிறேன். இங்கே வந்து டென்ட்ரைட்ஸ் எங்களோட ஹியூமன் பிரெயின் இல்லை பயாலஜிக்கல் நியூரல் அதே. ஸோ இதான் என்ன ஒரு பேசிக்கான என்ன ஒரு ஐடியா எப்படி வந்து என்ன இந்த ஹியூமன் பிரெயின் வந்து என்ன எங்களோட ஹியூமன் பிரெயின்ல இருந்து இப்படி இன்ஸ்பயர் ஆகி நாங்கள் வந்து இந்த
எப்படி சொல்ல வர்றது எங்களோட அதை எப்படி நாங்கள் மிமிக் பண்ணுறோம் என்ன அப்படியே மிமிக் பண்ணுறதுக்காண்டி எப்படி இந்த ஆர்கிடெக்ட் அதாவது நியூரல் நெட் ஆர்கிடெக்சர் டெவலப் பண்ணிக்கொண்டு இதில் வந்து ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் இருக்குது கிட்டத்தட்ட இந்த வேல்யூ வந்து அவுட்புட் வேல்யூ வந்து எப்படி 0க்கும் 1க்கும் வருதுன்றதை வந்து டிசைட் பண்ணுறது என்ன இந்த ஒரு ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஆக்டிவேஷன் ஃபங்க்ஷன் நாங்கள் அந்த எங்களோட அந்த மல்டிப்ளை பண்ணி வர என்ன இன்புட் டைம் வெயிட்ஸை மல்டிப்ளை பண்ண பாரு அந்த வேல்யூக்கு வந்து நாங்கள் ஆக்டிவ் ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ணும்போது தான் என்ன எங்களோட அவுட்புட் வந்து எந்த ரேஞ்சில் வருதுன்றதை நாங்கள் டிசைட் பண்ணுறோம். நாங்கள் டீப்பாக வந்து இந்த ப்ராக்டிக்கலாக இனிமேல் எங்களோட ஆர்கிடெக்சர் இந்த மேத்தமெட்டிக்கல் பார்ட் ப்ராக்டிக்கலில் வந்து பார்க்கலாம். ஸோ இதான் என்ன பேசிக்காக வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா என்ன எப்படி வந்து இந்த ஹியூமன் பிரெயின்லேருந்து இன்ஸ்பயர் ஆகி எப்படி இந்த நியூரோனை டெவலப் பண்ணிங்களோ ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு உங்களுக்கு வந்து இதில் ரெப்ரசென்ட் பண்ணி காட்டிங்க. ஸோ ஓகே நீங்கள் இதில் உங்களுக்கு ஃபர்தராக இல்லை இன்னும் பெட்டர் எக்ஸ்ப்ளனேஷன் இல்லை என்ன ஃபர்தராக இன்னும் இதை கொஞ்சம் ஃபர்தராக எக்ஸ்பிளைன் பண்ண வேணும்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னும் ஒரு பெட்டரான ஒரு வீடியோ உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக ஒரு வீடியோ டெவலப் பண்ணேன். ஸோ இதான் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணியிருந்த விஷயம். ஓகே நாங்கள் மீண்டும் என்ன இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். மீண்டும் என்ன உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.